வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடத்தின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விசேட போக்குவரத்து ஏற்பாடு. இலங்கையில் இறக்குமதி வாகனங்களுக்கான வரி தொடர்பில் வெளியான வர்த்தமானி அறிவிப்பு. இலங்கையில் குறைந்த வருமானம் பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி செய்தி. சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் தலைமையில் கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் நாட்டில் உள்ள குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை செயற்படுத்த தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் முதல் கட்டம் 2025 தொடக்கம் 2027 ஆண்டுக்குள் செயற்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறைந்த வருமானம் பெறுபவர்கள் தேர்ந்தெடுப்பது மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் துணை நிறுவனங்களின் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவூட்டும் நாடளாவிய ரீதியிலான வேலை திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும், குறைந்த வருமானம் பெறுபவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் பல துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் ஆரம்ப கட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவிலிருந்தும் 50 குடும்பங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் தைப்பொங்கல் பண்டிகை மற்றும் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு தொடருந்து திணைக்களம் 4 விசேட தொடருந்துகளை சேவையில் இணைத்துள்ளதாகவும், சுமார் 100 கூடுதல் அரசாங்க பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வழக்கமான பேருந்து சேவைகளுக்கு மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள இந்த பேருந்துகள் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து ஹெட்டன், பதுளை மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கமானது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான இறக்குமதி வரி சதவீதத்தை விசேட வர்த்தமானி அறிவித்தலூடாக வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதுடன், உற்பத்தி செய்யப்பட்ட நாளில் இருந்து 10 ஆண்டுகளுக்கு மிகாமல் உள்ள வாகனங்களுக்கு 200 தொடக்கம் 300 வீதம் வரி விதிக்கப்பட உள்ளது.